Hey everyone. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th நியூ இங்கிலீஷ் புக்கில் இருக்க போயம்ஸ். அந்த போயம் எழுதின ஆத்தர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் போயம் பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஒக்காரா அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ கேப்ரியல் ஒக்காரா born 1921 is a Nigerian poet and novelist. His verse has been translated into several languages. His poem, The Call of the River Nun, won the Best Award for Literature at the Nigerian Festival of Arts in 1953. ஸோ நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் 1953 நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவரோட போயமான த கால் ஆஃப் த ரிவர் நன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்கு. Some of his poems were published in the influential periodical Black Orpheus, and by 1960 he established himself as an accomplished writer. He was honored with the Commonwealth Poetry Award. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா Commonwealth Poetry Award கொடுத்துருக்காங்க. Okara's typical poem transitions from everyday reality to moments of delight and moves back to reality, making a complete circle. Okara infused African thought, folklore and imagery into both his verse and prose. ஸோ ஒக்காரா பார்த்திங்கன்னா அவரோட வேர்ஸ் அண்ட் போயம்ஸில் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் தாட் இருக்கும், ஃபோல்க்ளோர்னால் பார்த்திங்கன்னா கல்ச்சரல் ட்ரெடிஷன் பேஸ் பண்ணியிருக்கும், அண்ட் இமேஜரி இருக்கும். ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. His first novel, The Voice, is an outstanding linguistic experiment. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா The Voice. His later works includes a collection of poems, The Fisherman's Invocation, 1978, and two books for children, The Little Snake and Little Frog, 1981, and An Adventure of Juju Island, 1992. ஸோ இவரோட ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், The Fisherman's Invocation, 1978 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டூ புக்ஸ் ஃபார் சில்ட்ரன், லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக் 1981, அண்ட் அன் அட்வென்ச்சர் டு ஜூஜு ஐலாண்ட் 1992. ஸோ இந்த இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆத்தரை எடுத்துக்கும் போது ஸோ அவரோட பீரியட் பார்க்கணும். ஸோ அவர் எந்த ஊரில் பிறந்திருக்காரு, ஸோ அவர் அமெரிக்கன் போயிட்டா, பிரிட்டிஷ் போயிட்டா, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நைஜீரியன் போயிட்ஸ். அப்புறம் அவரோட ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ செகண்ட் போயம் பாருங்கள், கன்ஃபெக்ஷன் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டன் நேஷ் அப்படின்றத எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் ஆக்டன் நேஷ். August 19 to 1902 to May 19, 1971 was an American poet well known for his light verse, of which he wrote over 500 pieces. With his unconventional rhyming scheme, he was declared the country's best known producer of humorous poetry. ஸோ அன்கன்வென்ஷனல் ரைமிங்னா பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ரைமிங்னா ஸோ ஒரு ஆர்டராக இருக்கும். ஸோ ஏஏபிபிசிசிடிடி. ஸோ ரைமிங் ஸ்கீமுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இவரோட போயம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ரைமிங்காக இருக்காது, அன்கன்வென்ஷனாக இருக்கணும், ஒரு ஆர்டராக இல்லாமல் ரைமிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவரை கண்ட்ரிஸ் பெஸ்ட் நோன் ப்ரொடியூசர் ஆஃப் ஹியூமரஸ் போயிட்ரி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. His light verse even earned him a place on a postage stamp. ஸோ இவரோட லைட் வேர்ஸ்க்காக இவருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் போயம் பாருங்கள், லைன்ஸ் ரிட்டன் இன் இயர்லி ஸ்ப்ரிங். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தான் எழுதியிருக்காரு. ஸோ இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1770 to 1850. வாஸ் அ மேஜர் இங்கிலீஷ் போயிட் who with Samuel Taylor Coleridge helped to launch the romantic age in English literature with their joint publication Lyrical Ballads. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு யார் கூட ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் டைலர் கால்ரிட்ஜ் அப்படின்றவர் கூட சேர்ந்து ரொமான்டிக் ஏஜ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லான்ச் பண்ணுறார் வித் தர் ஜாயிண்ட் பப்ளிகேஷன் லிரிக்கல் பலாட்ஸ். ஸோ Wordsworth was Britain's poet laureate from 1843 until his death. ஸோ அவர் எப்போ இறந்து போயிடுவார்னா 1850 இறந்து போயிடுவார். ஸோ 1843 பார்த்தீங்கன்னா போய்ட் லாரேட் ஆஃப் பிரிட்டன் இருக்கார். ஸோ அன்டில் his death 1850 வரைக்கும் இருக்கார். He was popularly known as nature poet. Some of his famous works are Daffodils, The Solitary Reaper, To the Cuckoo, The Turble's Turned, lines composed a few miles about Tinton Abbey. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட்டரி ரீப்பர் பற்றி தெரியும். ஸோ மற்றதில் என்னன்னு பார்த்துக்கோங்க. Daffodils, To the Cuckoo, The Turble's Turned, line composed a few miles about Tinton Abbey. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் நேச்சர் போயிட், who is called as a natural poet ன்னு கூட கேட்பாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 2 அடிஷ்னல் போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ஆட்டம். இது எழுதுனது வில்லியம் பிளேக். அடுத்து சம்மர் சன். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் தான் எழுதியிருக்காரு.
ஸோ இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் அது. ஸோ 4th போயம் பாருங்கள், Macavity-The Mystery Cat. இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா T.S.Eliot. ஸோ தாமஸ் டர்ன்ஸ் எலியாட், இவரோட பீரியட் 1888 to 1965. was an essayist, a critic, a playwright and an pioneering poet of the 20th century. ஸோ 20th century சேர்ந்தவர் இவர். He attended Smith Academy in St. Louis and then Milton Academy in Massachusettsல பார்த்தீங்கன்னா மில்டன் அகாடமியில் அட்டன் பண்ணியிருக்கார். He graduated from Harvard University and then left for France and the Sorbonne to study philosophy. ஸோ கிராஜுவேட் ஆகுறது எங்கே ஆகுறாருன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ஆகுறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் விட்டுட்டு சர்பான் போகிறாரு. ஸோ ஸ்டடி philosophy. Eliot returned to Harvard and deepened his knowledge by reading Indian philosophy and studying Sanskrit. He also finished his advanced degree at Harvard. Some of his popular poems include The Wasteland, Love Song of J. Alfred Prufrock, Ash Wednesday, Four Quadrats, Journey of the Magi, After Strange Gods and Naming of Cats. T.S.Eliot won the Order of Merit and received the Nobel Prize for Literature in the year 1948. ஸோ 1948ல பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு T.S.Eliot. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் மெரிட்டோ அவார்டும் வின் பண்ணியிருக்கார். ஸோ இவரோட போயம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டாங்க. ஸோ நேமிங் ஆஃப் த கேட்ஸ் அப்படின்றது இந்த போயம் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ மற்றதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. த வேஸ்ட்லேண்ட், லவ் சாங் ஆஃப் ஆல்ஃப்ரட் ப்ரூஃபோக், ஆஷ் வெனஸ்டே, ஃபோர் கோர்ட்ரட்ஸ், ஜர்னி ஆஃப் த மேகி, ஆஃப்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் அண்ட் நேமிங் ஆஃப் கேட்ஸ். ஸோ 5th போயம் பாருங்கள், எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த பீக். ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்க ப்ரொஃபஸர் வி குழந்தைசாமி தான் எழுதியிருப்பார். ஸோ இவரோட பீரியட் 1929 to 2016. known as குலோத்துங்கன் is an eminent technologist, a man of letters and an educationist known for his pioneering contribution in hydrology, literature and education. So he has ordered 6 volumes of poems and 7 of prose essays which earned him the Thiruvalluvar Award. So இவர் வந்து 6 volumes of poems and 7 of prose essays எழுதியிருக்கனால இவருக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா Government of Tamil Nadu in 1999. He won the Sahitya Academy Award in 1988 for his book வாழும் வள்ளுவம். His works deals with themes that reflect the gamut of human progress and all the பெர்வேசிவ் ஹியூமன் எஃபெக்ட். ஸோ ஹியூமன் எஃபெக்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, ஹியூமன் க்ரோத் வந்து எவ்வளோ இருக்குது, ப்ராக்ரஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதோட ஹியூமனோட பரிணாம வளர்ச்சி எவ்வளோ இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பார்த்திங்கன்னா இவர் ஒர்க்ஸ் வந்து மெயினாக டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 6th போயம், லாஸ்ட் போயம் பாருங்கள், த ஹாலோ க்ரோன் ஃப்ரம் ரிச்சர்ட் டு. இது எழுதுனது வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் பீரியட் பாருங்கள் 1564 to 1616. An English poet and playwright, is widely regarded as the greatest writer in English language and the world's preeminent dramatist. He was born and brought up in Stratford-upon-Avon, Warwickshire. ஸோ இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்றத பாருங்கள். brought up in Stratford-upon-Avon, Warwickshire. He wrote about 39 plays, 154 sonnets, 2 long narrative poems and a few other verses. ஸோ 39 plays எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th புக்கில் பார்த்தீங்கன்னா 37 plays அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா 38 playsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏன்றது கீழே வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ 11th புக்கில் வந்து 39 plays அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 154 sonnets, 2 long narrative poems. ஸோ அண்ட் அ ஃபியூ அதர் வேர்சஸ். அந்த 2 long narrative poems என்னென்ன அப்படின்றது பழைய புக்லேயே இருந்திருக்கும். வீனஸ் அண்ட் அடோனிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவரோட ஒன் ஆஃப் த லாங் போயம். He was often called England's national poet and named the Bard of Avon. ஸோ இவருக்கு இங்கிலாண்ட்ஸ் நேஷ்னல் போயிட் அப்படின்றது கிடச்சிருக்கு. அதே மாதிரி இவரோட நிக்நேம் பார்த்தீங்கன்னா பேர்ட் ஆஃப் ஏவன். The first publishing of Shakespeare work is the first folio. Playwright Ben Jonson wrote a preface to his book, including the quote, Shakespeare is not of the age but for all the time. ஸோ playwright பார்த்தீங்கன்னா பென் ஜான்சன் தான் இவரோட ப்ரிவேஸ் வந்து எழுதியிருப்பார் ஷேக்ஸ்பியருக்கு. ஸோ என்ன எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் ஆஃப் அன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம். ஸோ பர்டிகுலர் ஏஜுக்கு மட்டும் கிடையாது, எல்லா காலத்துக்கும் சேர்ந்தவர் தான் ஷேக்ஸ்பியர் அப்படின்றத எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. ட்ராஜடி, ஹிஸ்ட்ரி, காமெடி அப்படின்னு 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. His plays have been translated into every major living language and are constantly studied and performed throughout the world. ஸோ எவ்ரி பெரும்பாலான லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து இவரோட ட்ராமாஸ் எடுத்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் ட்ராமாஸ்லாம் எடுத்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க.
அடுத்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்ப்போம். த ஃபுல் நேம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இஸ் வில்லியம் ஆர்டன் ஷேக்ஸ்பியர். வேர் ஆர்டன் இஸ் his மதர் ஃபேமிலி நேம். திஸ் மேக்ஸ் ஷேக்ஸ்பியர் ஒன் ஆஃப் த ஃபியூ செலிப்ரிட்டிஸ் தட் டுக் their மதர்ஸ் நேம். ஸோ இவரோட ஃபுல் நேம் என்னன்றதுக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன். வில்லியம் ஆர்டன் ஷேக்ஸ்பியர். புக்கு பேக்கில் ஒரு 2 pages தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்டன் பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் ஃபேமிலி நேம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.